பொன்னியின் ஸ்டோர்ஸ்ல இன்னைக்கான ப்ரமோ என்னன்னு பார்க்கலாம். ராஜைய கதிர் வந்து அங்கேருந்து சேஃபா கூட்டிட்டு வந்துடுறாங்க. அப்புறம் ராஜு பண்ணதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க. நான் இங்கே வந்திருக்கவே கூடாது. நீங்கள் இவ்வளோ சொல்லியும் நான் கேட்காம வந்தல தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. நீ வராமல் இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆயிருக்கும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. அடுத்து அவங்க சரி நீ ஃபீல் பண்ணாத வா நம்ம போகலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அடுத்து ஒரு இடத்துல நின்று பேசிக்கிறாங்க ரெண்டு பேரும். நீ உனக்கு இதில் நிறைய விஷயம் நடந்திருக்கு, இதெல்லாம் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜு சொல்கிறாங்க கதிர்கிட்ட. ராஜு அப்புறம் இந்த நேற்று கூட ஒருத்தன் வந்து என் கதவை தட்டினா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் எவ்வளோ அடம் பிடிச்சேன் தெரியுமா வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டு. இங்கே வந்து பார்த்தப்போ இங்கே டான்ஸ் காம்படிஷன் நடக்கிற மாதிரியே இல்லை. நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னால் கூட விடாமல் என்னை அடம் பிடிச்சா அங்கேயே இருக்கணும்னு சொல்லி என்னை கம்பல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜு சொல்கிறாங்க. உடனே கதிர் சொல்கிறாங்க, உனக்கெல்லாம் அறிவு இருக்கா? ஏதாவது அறிவு இருக்கா? ஃபஸ்ட்டு நாங்கள்லாம் எவ்வளோ சொன்னோம், நீ தான் உனக்கு தான் எல்லாமே தெரியுன்ற மாதிரி எல்லாம் எடுத்துன்னு கிளம்பி போனல அப்படின்னு சொல்லிட்டு கதிர் திட்டுறாங்க. உடனே ராஜு சொல்கிறாங்க, நீ இப்படி திட்டினேன்னா நான் உன் கூடயே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜு சொல்கிறாங்க. சரி வா நான் உன்னை திட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்புறம் அங்கே ஒரு ஹோட்டலில் போய் உட்காந்து சாப்பிட்றாங்க ரெண்டு பேரும். அப்போது ராஜு வந்து தெரியாமல் பரோட்டா வாங்கி சாப்பிடுவாங்க. அது வந்து கல் மாதிரி இருக்கும். அது வந்து கதிர் வந்து தெரியும், அதுக்கு கதிர்க்கு அது பரோட்டா வந்து கல் மாதிரி தான் இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் ராஜு வந்து பண்ண விட்டுட்டு அப்புறம் கதிர் வந்து தோசை ஆர்டர் பண்ணி ராஜுக்கு தராங்க. அப்போ அந்த அளவுக்கு ராஜுவை புரிஞ்சு வச்சுருக்காங்க கதிர். சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க தனியாக உட்காந்து பேசிக்கிறாங்க. கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அங்கே ராஜு கேட்குறாங்க, இங்கே நீ சென்னைக்கு வந்தது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை தெரியாது, எதுவுமே இங்கே நடந்த விஷயம் எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம் உனக்கு எப்படி தெரியும் நான் வந்து இந்த மாதிரி பிரச்சனையில் தான் இருக்கேன்னு சொல்லிட்டு எப்படி கரெக்ட் டைமுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை உன் வாய்ஸ்லேயே தெரிஞ்சிச்சு நீ வந்து அங்கே ஓகே இல்லைன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு, அதனால தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ராஜுக்கு அது கேட்டதுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்து உடனே கதிர் கேட்குறாங்க, கையை பிடிச்சி கேட்குறாங்க, நீ வந்து ஏன் நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறேன் செய்கிறேன்னு உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை நீ என்னை கல்யாணம் பண்ணிட்ட, அதனால தான் நீ இதெல்லாமே எனக்காக பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ராஜு நினைக்கிறாங்க. நீ என்னை கல்யாணம் பண்ணாமல் இருந்திருந்தா நீ காலேஜுக்கு போயிட்டு நல்ல ஒரு வேலைக்கு போயிருப்பல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே கதிர் சொல்கிறாங்க, நீ என் லைஃப்பில் வந்ததுனால எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை, நான் சந்தோஷமாக தான் இருக்கேன், நான் எல்லாத்துமே இஷ்டப்பட்டு தான் செய்கிறேன், நீ வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், உன்னை வச்சு சந்தோஷமாக பார்த்துக்கணுன்னு தான் நான் நினைக்கிறேன், நீ வந்ததுனால எந்த பிரச்சனையும் இல்லை, நீ வந்து இது எதுவும் பெருசாக எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு மனசில் இருக்கிறதெல்லாம் கதிர் வந்து ராஜுக்கிட்ட சொல்லிடுறாங்க. அதை கேட்ட ராஜுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரில் போகிறாங்க ரெண்டு பேரும். அப்போ வந்து ராஜு கேட்குறாங்க, நீ உண்மையாகவே நீ எனக்காக இந்த மாதிரி தான் பண்ணுறியா, இல்லை ஏதாவது கல்யாணம் பண்ணிட்டோமே அப்படின்றதுக்காக இதெல்லாம் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீ என்ன லூஸா, எத்தனை வாட்டி கேட்டதே கேட்ப அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் வந்து எனக்கு பிடிச்சி தான் நான் பண்ணுறேன், அந்த மாதிரி ஒரு எண்ணம்லாம் இல்லை, நீ கூட தான் எனக்கு இந்த மாதிரி காம்படிஷன் போகிறேன், அதுக்கு போகிறேன், இதுக்கு போகிறேன்னு சொல்லி எனக்காக ட்ரை பண்ணுறல அந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீ மட்டும் எனக்கு பண்ணுறதும் சேம் அதே தானே, நீ கூட இப்போ தானே சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு ராஜு கேட்குறாங்க. ஆமாம் அதுவும் இதுவும் ஒன்று தான், ஆனால் நான் வந்து அந்த மாதிரி நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ நான் போலீஸ் போகிறதுக்காக நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுறதெல்லாம் அப்போ நான் எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ராஜு கேட்குறாங்க. கதிர் அதுக்கு சொல்கிறாங்க, மனசுக்கு பிடிச்சவங்க முன்னேறணும்னு நினச்சி பண்ணுறதுல எந்த கஷ்டமும் இல்லை, நான் அதனால தான் அந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு ராஜுக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுது. ராஜுக்கு இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நடந்தது வீட்டுக்கு வந்து கதிர் போயிட்டு சொல்லுவாங்களா மாட்டாங்களான்னு வரப்போகிற வீடியோலாம் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.